Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து அரௌண்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இனிமே நம்மளோட சேனலோட வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு DSLR பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா Canon 200D Mark II இந்த மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேமராவில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இது நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட்டில் வாங்கினேன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு DSLR வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து 5 டாபிக் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ. ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த கேமரா வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு மூணாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நாலாவது இந்த கேமரா நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட்டில் வாங்கினேன் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அஞ்சாவது ஃபைனலாக இதில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே நான் இதில் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங் வீடியோ பற்றி பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்மளோட Canon EOS 200D Mark II அதோட பாக்ஸ். இதுதான் ஃப்ரண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாடலோட எத்தனை டூயல் லென்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24.1 மெகாபிக்சல், டூயல் ஆட்டோ ஃபோக்கஸ், 4K, அப்புறம் வைஃபை ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு சில புக்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வாரண்டி கார்டு அண்ட் அதை எப்படி கேமரா யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அது உள்ளார பார்த்திங்கன்னா நம்மளோட கேமராவுக்கு தேவையான பேட்ரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த அடாப்டர், Canon அடாப்டர். ஸோ இதில் வச்சு தான் நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பாக்ஸில் கிட் லென்ஸ் ஒன்று இருக்குது, 18-55 mm. அதுதான் அந்த கிட் லென்ஸு. ஸோ அந்த லென்ஸ்க்கு நம்ம வாங்கினது டூயல் லென்ஸு. ஸோ இது வந்து 18-55 mm பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 18-55 mm அப்படின்றது. ஸோ அது மட்டும் ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ சேஃப்டிக்காக நம்ம மாட்டிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் டூயல் லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததால் ஸோ இன்னொரு லென்ஸ் இது. ஸோ 55-250 mm அந்த லென்ஸ் இது. பார்க்கவே நல்லா இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் டூயல் லென்ஸே வாங்கினேன். மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 55-250. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா பாடி உள்ளார கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருந்தது கேமரா பாடி. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு DSLR வாங்கியிருக்கோம், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு இது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. கேமரா பாடி, அப்புறம் பவர் கேபிள்ஸு, டூயல் லென்ஸு, ஸ்ட்ராப்பு, ஒரு பேட்ரி, அதை அடாப்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம இந்த கேமராவை எப்படி லென்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். மேலே ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லென்ஸுக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமராலையும் ஒயிட் கலர் டாட் இருக்கும். அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி ஒரு கிளிக் அப்படின்ற ஒரு சவுண்ட் வரும். ஸோ அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமராவோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமராவோட பேட்ரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட மெமரி கார்டு வருமான்னு கேட்டிங்கன்னா மெமரி கார்டு வராது, நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கணும். நான் வந்து 64 GB வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேன் நான். ஸோ இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மெமரி கார்டை போட்டுடலாம். நீங்கள் வாங்கும்போது சரி செப்பரேட்டாக ஒரு மெமரி கார்டு வாங்கிடுங்க, ஏன்னா பாக்ஸ் கூட அதுக்கு வராது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து இருந்தது, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பாக்ஸ் கூட மெமரி கார்டு வராது. ஸோ ஒன்ஸ் மெமரி கார்டு போட்டுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கேமராவை. ஜஸ்ட்டு போட்ட உடனே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பவர் ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து ஆன் அப்படின்னு ஆன் பண்ணிங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு இனிஷியல் செட்டப் இது தான். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த கேமராவோட குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எதுக்கு இந்த கேமரா வந்து சூஸ் பண்ணேன் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்போ வந்து பெங்களூரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 எனக்கு கிடச்சிது எக்ஸஸாக. ஸோ நான் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 8000 கையில் இருந்தது. ஸோ எதனா ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு கேமரா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்ன கேமரான்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா தான், சோனி சைபர்சாட் W830 இந்த மாடல் தான். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளர் ஆகும் அப்படி இப்படின்னு மைண்டில் எனக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ இது சோனினாலே கேமரா வேறு லெவலில் இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஸோ இதை வந்து நான் எடுத்தேன்.
கடைசியில் பார்த்தா இது வந்து ஒரு பாயிண்ட் ஷூட் கேமரா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த கேமரா வச்சு தான் நான் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். 2018 இது வரைக்கும் நம்மளோட சேனலில் போட்ட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் DSLR வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த DSLR கூட நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ட்ரைபாட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாத 50mm லென்ஸ், அப்புறம் UV ஃபில்டர்ஸ், SD கார்டு, அது மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு DSLR வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை 50mm இல்லை ட்ரைபாடாக வாங்கினாலும் சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட சேனலில் கிடைச்சிட்டே இருக்கும். கைஸ், இந்த கேமராவோட மெயின் ஃபியூச்சர்ஸ்னு வரையில் இதில் இமேஜ் சென்சார் பார்த்தீங்கன்னா 24.1 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க, CMOS சென்சார். இமேஜிங் ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிக் 8 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ISO ஸ்பீட்னு வரையில் 100லேருந்து 25600 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத 4Kல நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். LCD டச் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸுமே இந்த கேமராவில் இருக்குது. ஸோ கைஸ், இந்த கேமராவை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கேமரா எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டேன், இது எடுக்கலாமா அப்படின்றத பற்றி. அப்புறம் ஆன்லைன் ப்ரைஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அரௌண்ட் 62லேருந்து 63,000 சம்திங் அன்னைக்கு ரேட்டு இருந்தது. ஸோ அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இது மாதிரி கேட்கும் போது அவங்க ஒரு ஷாப் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சென்னை கேமராஸ் அப்படின்றது சென்னையில் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பு தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போய் கூகுள்லாம் பார்த்தேன், நிறையா வீடியோஸ் யூடியூப்லேயும் பார்த்தேன். நிறைய பேர் அந்த கடையில் போய்ட்டு வ்ளாக்லாம் எடுத்திருக்காங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டினாங்க. ரொம்பவே ஒரு ஜென்யூனாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட இது எல்லாமே ஷேர் பண்ண அவங்கக்கிட்ட, எனக்கு இது மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணோன்னே அவங்க ஒரு சில சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் மிங்கிள் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற அவங்களோட ஒப்பீனியன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி கேமராஸ் எதனா பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை கேமரா அக்சசரிஸ் எதனா பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆன்லைன் ரேட்டை விட அந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கைஸ், ஃபைனலாக இந்த கேமராவை நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கேமரா வந்து ஆன்லைன் ரேட் வந்து அன்னைக்கு 63,000 போட்டிருந்தது. நான் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு உடனே தந்துடுவாங்க. சப்போஸ் ஸ்டாக் அதிகமாக இருக்கா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் இருக்கணும், ஒரு 1000-2000 டிஃப்ரென்ஸில் கூட கொடுப்பாங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 58,500 நான் இந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் சரி, இந்த கேமராவோட ரேட் வந்து அரௌண்ட் 63,000 போட்டிருக்கும். ஸோ எனக்கு வந்து சென்னை கேமராஸில் வந்து 58,500 இந்த கேமரா வந்து கொடுத்தாங்க. ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள். பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்கை மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் ஆவலோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், இந்த கேமராவோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றத மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கேமரா வாங்கணும்னு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சென்னை கேமராஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனே கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.